ஏதும் இல்லை என்ற கவலை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேர் இந்த காலையில உங்க கண்களை மூடி இருந்த தேவனாகிய கர்த்தரை பார்க்கும்போது ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறபடியா. Though I have nothing in my hand, I have the promises that you have sent towards my life. ஆண்டவரே ஒருவேளை இன்னைக்கு நான் கையில் உண்மையில்லாம இருந்தால் என் வாழ்க்கையை நோக்கி நீ பேசியிருக்கிற உடைய வார்த்தைகள், உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் அது ஒரு காலம் வெறுமையாய் திரும்பி உடனே வராத ஆண்டவரே. நீங்க என்ன நோக்கத்தோடு கூட அதை என்னுடைய வாழ்க்கையில அனுப்பினீரோ அந்த நோக்கத்தை அதை நிறைவேற்றி நிச்சயமாகவே மகத்துவம் கூட்ட ஒரு வாழ்க்கையை என்னை அழைத்த என்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்ந்தேன் தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க மாத்திரம் உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து உங்க தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்தாண்டவரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்தீரும் தகப்பன் அவர். சொன்னதை செய்தீரும் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. சத்தத்தை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன். எனக்கென்றும் துணையவர். ஓமை ஆண்டவரே என்னாலும் நடத்துவார். யாக்கோபின் தேவன் ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன். எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவார். என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்க. நம்பிக்கை இருக்கிறவங்க சத்தமா என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு
பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலந்து விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்லும். ஹalleluya. சத்தமா ஹalleluya. யாக்கோபின் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபின் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து
புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிப்போடு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிப்போடு. செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். சத்தமாக செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிப்போடு. மலை போல வருவதெல்லாம் மணி போல் மறைந்திடுமே. உன்னதரின் இருளைகளும் உன்மனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் மணி போல் மறைந்திடுமே. உன்னதரின் இருளைகளும் உன்மனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிப்போடு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிப்போடு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இன்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இன்மையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிப்போடு. தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிப்போடு. தேசமே பயப்படாதே. One more thing, தேசமே பயப்படாதே. சத்தமாக தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கர்த்தருடைய சத்தமாக தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து பயப்படாதே, பயப்படாதே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து. எங்கள் சிறுநீருக்காக எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். சத்தத்தை உயர்த்தி செழிப்பான புது
யாவருக்கும் அவர் சமீபமானவராக, அவர்களை ஆசீர்வதிக்கிறவராகவே அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம தொடர் தியானமான ஆபிரகாமும் விசுவாசம் என்கிற பகுதியில செய்தியில 11வது பகுதிக்கு நேராக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். உங்க செல்போன் எல்லாம் சைலண்ட்ல இருக்கா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்து நம்முடைய கவனங்களை நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசுவார், நம்மை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்க போறோம். ஜெனசிஸ் சாப்டர் நம்பர் 15 verse number 1. நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கிறதுக்காக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்க போறோம். ஜெனசிஸ் சாப்டர் நம்பர் 15 verse number 1. எடுத்துக்கங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இன்னொரு சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அதிகாரமானது துவங்கும் போதே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு கூட பேசுவதாகவே துவங்குகிறது. இதை ஸ்டார்ட் பண்ணும் போதே சாப்டர் 15 பிகின் ஆகும் போதே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு கூட பேசுவதாகவே துவங்குகிறது. உங்கள எத்தனை பேருக்கு தெரியும், நாம நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்திருக்கிறவங்களா இருக்கும்போது மற்றவங்களால எல்லாம் கேட்க முடியாத சர்வலோக எஜமானுடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிட்டாங்க? இந்த அதிகாரம் பிகின் ஆகும் போதே, ஸ்டார்ட் பண்ணும் போதே சர்வலோக எஜமானன் ஒருவரும் காணக்கூடாதவர், ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே தூரத்திலே பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிறவர், நம்முடைய முற்பிதாவாகிய என்னையும் உங்களையும் போன்ற ஒரு மனிதனாகிய ஆபிரகாமோடு கூட பேசினார் என்றே துவங்குகிறது. என்று சொன்னால், நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கும்போது மற்றவங்களால எல்லாம் கேட்க முடியாத கர்த்தருடைய சத்தத்தை என்னால உங்களால கேட்க
முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? மத்தவங்களால பார்க்க முடியாத காரியத்தை ஆண்டவர் விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களால என்னால பார்க்க முடியும். அப்படி மத்தவங்களால பார்க்க முடியாத, மத்தவங்களால கேட்க முடியாத காரியங்களை பார்க்கவும் கேட்கவும் செய்து அதை நம்புற தேவனுடைய பிள்ளைகள் மத்தவங்களுடைய பார்வைக்கு ஒருவேளை பைத்தியங்களை போல தெரியுவாங்க. என்னடா இவன் கையில ஒண்ணும் இல்லாமலேயே எல்லாம் இருக்கிறது மாதிரி பேசுறான், நடந்துக்கிறான், இவனுக்கு மூலத்திலே குழம்பி போச்சோ அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுடைய பார்வைக்கு நாம தெரிஞ்சாலும் எத்தனை பேருக்கு தெரியும் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாய் இருக்கிறது. அவர் நமக்கு காண்பித்தபடியே, அவர் நமக்கு சொன்னபடியே இந்த உலகத்துக்கு பைத்தியங்களாய் தோன்றின நம்மை கர்த்தர் மிகப்பெரிய உயரங்களை எடுத்து நிறுத்தி வாழ வைத்து நிச்சயமாக அழகு பார்ப்பார். இன்னைக்கு காலையில நாம கையில் எடுத்திருக்கிற இந்த வேத பகுதியில நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, வார்த்தையை கேட்கிறார். He hears the sound, the voice of the Almighty. கர்த்தராகிய தேவனுடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தையை ஆபிரகாம் கேட்கிறார். அப்படி அவர் கேட்டதான கர்த்தருடைய அந்த சத்தம் அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு புரட்சிகரமான ஒரு ஆரம்பத்தை, புரட்சிகரமான ஒரு துவக்கத்தை துவக்கி விடுகிறார். ஆபிரகாம் பயந்து போன ஒரு நிலைமையில இருக்கும்போது அவர் கேட்டதான கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தம், வார்த்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு புதிய புரட்சிகரமான ஒரு ரெவல்யூஷனரி பிகினிங்க, இதுவரைக்கும் ஆபிரகாம் பார்க்காத ஒரு பெரிய பிகினிங்க, துவக்கத்தை, ஆரம்பத்தை அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆரம்பமாகுது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எந்த நொடியில ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய சத்தத்தை தன்னோட வாழ்க்கையினுடைய பகுதியில கேட்கிறானோ அல்லது கேட்கிறாளோ அந்த நொடியிலிருந்து அவனுடைய அல்லது அவளுடைய வாழ்க்கையிலே புரட்சிகரமான பல புதுமையான மாற்றங்கள் நிச்சயமாகவே ஆரம்பமாகும். அந்த நொடியிலிருந்து அவருடைய வாழ்க்கையில புதிய புதிய ரெவல்யூஷனரி சேஞ்சஸ், அதாவது தலைமுறையாக 40 வருஷமா 30 வருஷமா 20 வருஷமா காலங்களாக அந்த குடும்பத்துல இதுவரைக்கும் நடந்திராத மாற்றங்களை, புரட்சிகரமான துவக்கத்தை எந்த நொடியில கர்த்தருடைய சத்தத்தை ஒரு தேவனுடைய மகன் கேட்கிறாளோ அந்த நொடியிலிருந்து இதுவரைக்கும் அந்த வம்சத்திலே யாரும் வாழாத வாழ்க்கையை வாழத்தக்கதான சூழல் அவருடைய வாழ்க்கையில உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. யாக்கோபுங்கிற ஒரு எத்தனோட வாழ்க்கையில, அண்ணனுக்கு பயந்து போயிருந்தவனோட வாழ்க்கையில, அடுத்து இனி என்னோட வாழ்க்கையில என்ன அப்படின்னு தடுமாறி நின்றுகிட்டு இருந்தவனோட வாழ்க்கையில நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் குறுக்கிட்ட போது அந்த யாக்கோபை பார்த்து, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமினுடைய சந்ததியே, நான் பூமி கடையாந்தரங்களிலிருந்து உன்னை நான் எனக்கென்று அழைத்து வந்தேன். நீ என்னுடைய தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோடு கூட வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகி நாசமாய் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு கூட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறி போவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறேன், பயப்படாதே. யாக்கோபே சிறு பூச்சியே, இஸ்ரவேலுங்கிற சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நீ இதோ நான் போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசின போது அந்த இடத்திலிருந்து யாக்கோபுடைய வாழ்க்கையானது வேற ஒரு அளவுல வெடித்து கிடந்ததுன்னு சொன்னா எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya, ஹalleluya. தான் யார் என்பதையே மறந்து மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு முச்செடியினுடைய நடுவிலிருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தமானது தொனித்து, மோசே மோசே, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி நான் உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன், வா என்று கூப்பிட்ட போது திக்குவாய் மோசே திக்கு தெரியாமல் நின்று சென்று கொண்டிருந்த லட்சக்கணக்கான ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராக
நேராக வழி நடத்துகிற ஒரு வல்லமையான வலிமையான தலைவனாக மாறி போனான் என்றால், எந்த நொடியிலே ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறதோ அந்த நொடியிலிருந்து அவருடைய வாழ்க்கை புரட்சிகரமான பல துவக்கங்களுக்கு ஆரம்பங்களுக்கு ஆரம்பமாக அடையாளமாக மாறி எத்தனை பேரை சொல்றது, ஆலயத்துல யாருமே கூட இல்லாம பால் குடிக்கிறத மறந்த உடனே சின்ன பிள்ளையாய் விடப்பட்ட சாமுவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட போது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாக மாறி போன அதிசயம். சூர் வனாந்தரத்துல தன்னுடைய பிள்ளை கண்டிப்பா செத்துத்தான் போயிருவான்னு நினைச்ச ஆகார் அங்கே கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட போது அதே பிள்ளையை ஒரு மிகப்பெரிய ஜாதியாக மாற்றி பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவம். மோரியா மலையினுடைய உச்சியிலே நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்பதை இப்போது அறிந்து கொண்டேன் என்று கேட்ட ஆபிரகாம் அதற்கு பிறகு விசுவாசத்திலே புதிய ஒரு அளவிலே இன்னும் விசுவாசத்திலே வல்லவனாக மாறி போன மகத்துவம். மீதியானியருக்கு பயந்து போயிருந்த அதே கிதியோனை கர்த்தருடைய சத்தம் கேட்ட போது தொனித்த போது கடற்கரை மணலத்தனையாய் திறந்திருந்த அந்த மீதியானியரை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அந்த மீதியானியரை கிதியோன் முறியடித்து போட்ட கர்த்தருடைய மகத்துவத்தினுடைய சத்தம் காய்ந்த உலர்ந்த எலும்புள்ள பள்ளத்தாக்குடைய நடுவிலே எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி அவனோடு கூட கர்த்தர் பேசின போது அது காலூன்றி மகா பெரிய சேனையாக எழும்பி நின்று இஸ்ரவேலுக்கு இப்படியே மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கை துவக்கமாகும் என்று பேசின கர்த்தருடைய வார்த்தை. யாரை அனுப்புவேன் என்று கேட்ட சத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டபோது தன்னை தாழ்த்தி என்னை அனுப்பும் நான் போகிறேன் என்று சொன்ன காரியம். சூறைச்செடியுடைய அடியிலே பயந்து போய் படுத்திருந்த யோனா வழி மாறி பிரயாணம் பண்ணி போனவன் வழி மாறி போய்கிட்டு இருந்த ஒரு பெரிய பட்டணத்தையே கர்த்தருக்கு நேராக இழுக்கிற ஒரு மனிதனாக மாறி போன மகத்துவம். இப்படி இன்னும் எத்தனை பேரை சொல்றது, கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவனாக புறப்பட்டு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களை இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய நிரூபங்களினாலே இழுத்துக் கொண்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல். இப்படி யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய பகுதியில கேட்டாங்களோ அவங்க அத்தனை பேருமே தன்னுடைய வாழ்க்கையில புரட்சிகரமான ஒரு துவக்கத்தை புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டாங்க. பைபிள் முழுக்க அதுக்கு சாட்சி இருக்கு. பைபிள்ல மாத்திரமல்ல இந்த பூமியினுடைய கடையாந்தரம் வரைக்கும் இன்னைக்கும் கர்த்தருடைய சத்தத்தினாலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில புரட்சிகரமான மாற்றத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த பூமியினுடைய கடையாந்தரங்களிலும் இருக்கிறார்கள். அதற்கு நானும் ஒரு சாட்சின்னு சொல்றவங்க யாராவது இருந்தா அவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. நாம தற்கொலைக்கு காத்திருந்த போது, நாம நம்ம குடும்ப வாழ்க்கையை முடிச்சிட்டு ஓடி போயிடலான்னு காத்திருந்த போது, நாம நம்ம படிப்பை விட்டுட்டு நாம காணாம போயிடலான்னு காத்திருந்த போது நம்மை தேடி வந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் அது இன்னைக்கு நமக்கு சாட்சியா இருக்கிறது. நாம எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. நான் நினைக்கிறேன் 11th என்னோட அப்பாவால என்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்து விட முடியலன்னு சொன்ன போது அவங்க எல்லாம் பிரஸ்ல இருந்த போது வீட்டுல ஒரு சேலை போட்டு எப்படியாவது தூக்குல தூங்கிடலாம்னு சொல்லி தூக்குல தூங்கின போது என்னோடு கூட பேசின என்னோட தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அதை கேட்டு நான் தூக்கு கையில வைத்து கீழே இறங்கினத என்னால பார்க்க முடியுது. குடும்பமா நாங்க எல்லாம் நைட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சு படுத்திருந்த போது சொப்பனத்திலே தரிசனத்திலே தோன்றி நான் உன்னோட தேவனை என்னை அழைத்தேன். இந்த மாதிரி உங்க எல்லா கையிலையும் மைக் கொடுத்தா உங்க அத்தனை பேராலையும் சொல்ல முடியும் அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில புரட்சிகரமான மாற்றத்தை துவக்கத்தை ஆரம்பிச்சு கொடுத்திருக்கிறபடினாலேதான் நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களை யாரெல்லாம் நாம பார்க்கும்போது எப்படியோ இருந்தா இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டதுக்கு பிறகு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய உயரங்களை பெற்றுக் கொண்டிருக்கான்னு சொல்லி என்னை உங்களை பார்த்து சொல்றாங்கன்னா யாரெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டாங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில மாற்றத்தை பெற்றுக் கொண்டாங்க. ஹalleluya. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல விடலைங்கிறதுக்காக தற்கொலை பண்ண போனவா நீ அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. என்னால தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. சத்தமா ஹalleluya. ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடந்ததான இந்த உரையாடல இந்த அதிகாரத்துல கவனிங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன். அதை போய் நம்ம விட்டு கேட்கலாமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப பிரைவேட்டான கான்வர்சேஷனா இருந்தா கூட அது கொஞ்சம் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த ஒரு பிரைவேட் கான்வர்சேஷனை இவ்வளவு ஆழமா ஒட்டு கேட்டு அதோட அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் அநாகரிகமான செயலா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்ததான இந்த உரையாடலை நம்ம கவனமா கவனிக்கும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு கூட விசுவாசத்திலே நாம நடந்துகிட்டு இருக்கிற நடை குறித்த இன்னும் தெளிவான ஒரு புரிதல், இன்னும் தெளிவான ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும் என்பதால் நாம இந்த அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை மாத்திரம் இன்னைக்கு நாம
தியானிச்சுட்டு அதை தொடர்ந்த காரியங்களை நம்ம வருகிற வாரங்களில் பார்க்க போறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆபிரகாமுக்கு இருந்த பயத்தை குறித்த ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்தினுடைய முதலாவது வசனமானது நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு பயம். கடந்த வார கூட்டத்தினுடைய செய்தியை நீங்கள் கேட்டிருந்தீர்களானால் உங்களுக்கு புரியும். ஒருவேளை நீங்கள் நேரில் வரையினாலும் ஒருவேளை யூடியூப்ல நீங்கள் தசமபாகம் கொடுக்குறீங்களா தலைப்பை பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்காம விட்டுருவாங்கன்னு பார்த்தா இல்லை, நிறைய பேர் கேட்டிருக்காங்க போல. அந்த செய்தியை ஒருவேளை நீங்கள் கேட்டிருந்தீர்களானால் உங்களுக்கு புரியும். அப்போதுதான் ஆபிரகாம் ஒரு பெரிய போரை முடித்து போர்க்களத்திலிருந்து ஊர் திரும்பி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு இருந்ததான ஒரு பயத்தை இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துடைய முதலாவது வசனம் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. என்ன பயம்? போன வாரத்தினுடைய செய்தியை கேட்டவங்களுக்கு புரியும். ஆபிரகாம் அப்போதுதான் ஒரு பெரிய போரை செய்து முடித்து போர்க்களத்திலிருந்து ஊர் திரும்பி இருக்கிறார். தன்னோட சகோதரனாகிய லோத்துக்காக ஆபிரகாம் செய்த ஒரு யுத்தம். அது நேரடியாக தனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாத போது, இதுல ஆபிரகாமுக்கு டைரக்டா எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்தவங்க ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய சொத்தையோ ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களையோ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களையோ கை வைக்கல. வந்தவங்க சோதம் குமாராவில் இருந்த லோத்தை தான் தொட்டாங்களே ஒழிய ஆபிரகாமுக்கு ஒண்ணு அவங்க பிரச்சனை பண்ணல. ஆனா தனக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை. அதுல தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்காக ஆபிரகாம் வலிய போய் யுத்தம் பண்ணினதுனால அந்த மேற்கு பகுதியினுடைய ராஜாக்களுக்கு ஆபிரகாம் பகையாக மாறி போகிறார். நம்ம போன வாரமே பார்த்தோம். மேற்கு பகுதியினுடைய ராஜாக்கள் கிழக்கு பகுதியினுடைய ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி வந்ததை நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் தனக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல வாலண்டியரா தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவுக்காக போர்க்களத்துக்கு இறங்கி போனதுனால, சண்டை போட்டதுனால, அந்த மேற்கு பகுதியினுடைய ராஜாக்களை முறியடித்ததுனால இந்த மேற்கு பகுதியுடைய ராஜாக்களுக்கு ஆபிரகாம் ஒரு பகையாக மாறி போகிறார். ஆகவே எந்த நேரத்திலும் தனக்கு விரோதமாக ஒரு தாக்குதல் நடக்கலாம் என்கிற ஒரு அச்சம், ஒரு பயம் அந்த நேரத்திலே ஆபிரகாமுக்கு இருந்தபடியினாலே, எந்த நேரத்தையும் நம்ம சம்மந்தம் இல்லாம ஒருத்தரோட போய் சண்டை போட்டிருக்கோம், நம்ம தம்பிக்காக நம்ம போய் சண்டை போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆபிரகாம் புரிந்த போது எந்த நேரத்திலும் நமக்கு விரோதமாக ஒரு தாக்குதல் நடக்கலாம் என்கிற ஒரு பயம், ஒரு அச்சம் ஆபிரகாமுக்கு அந்த நேரத்தில் இருந்தபடினாலே அந்த மாதிரியான ஒரு சமயத்திலே தன்னுடைய ஆறுதலான வார்த்தைகளோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு குறுக்கிட்டு அவரோடு கூட பேசுகிற ஒரு சம்பவம் தான் இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துடைய முதலாம் வசனத்துல புரிஞ்சாமைன்னு சொல்றாங்க. ஆபிரகாம் ஒரு ஃபியர்ல, ஒரு பயத்துல இருக்கிறார். ஏன்னா காரணம் எல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டோம். இப்ப அவனுக்கு நம்ம காரணம் இல்லாம பகையா மாறிட்டோம். இப்ப இந்த மேற்கு பகுதியில ராஜாக்கள் ஒரு பெரிய கூட்டம், போன வாரமே நம்ம பார்த்தோம். நமக்கு பேரெல்லாம் படிக்கணும்னாவே தனியா தமிழ் டியூஷன் போனோம். அந்த அத்தனை ராஜாக்களும் ஒண்ணு சேர்ந்து தன்னை தாக்க வந்துருவாங்களோ, தனக்கு விரோதமா எழுதிடுவாங்களோங்கிற ஒரு பயம். அந்த மாதிரியான ஒரு நேரத்துலதான் கர்த்தர் குறுக்கிடுறாங்க. எத்தனை பேர் கூட சேர்ந்து ஒத்துக்குவீங்க? வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு காரியத்துக்காக பயப்படத்தான் செய்யறோம். யாரெல்லாம் ரியல் கிறிஸ்டியன்ஸ், பிராக்டிகல் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறவங்க, சும்மா இதுக்கெடுத்தாலும் அப்படிலாம் இல்லை ஓ சபபன்னு பேசுற ஆட்கள் இல்லை. ஆனா உண்மையா இருக்கிறவங்க நாம யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம பயப்படத்தான் செய்யறோம். பயம்ங்கிற ஒரு உணர்வை நம்ம எல்லாருமே கடக்க வேண்டியதான் இருக்கு. என்னதான் நான் மரண இருளினுடைய பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சொல்லாம பயப்படையே நீங்க சர்ச்சில் சேர உடைச்சு பாய கழிச்சுட்டு வெளியில போனாலும் ஏதாவது சில பிரச்சனைகள் வரும்போது, சில கலக்கங்கள் வரும்போது, சில சத்துருக்களுடைய போராட்டங்கள் வரும்போது, சில சந்தேகங்கள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது நம்மையும் அறியாம இந்த பயம் என்கிற உணர்வு நம்ம என்ன செய்யுது? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த பயம் என்பது ஒரு விதமான பயங்கரமான தீய சக்தி, சாத்தானுடைய ஒரு கொடிய ஆயுதம். பயம் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிற பிசாசினுடைய ஒரு கிரியை. அது ஒரு கொடிய வல்லமை, சாத்தானுடைய ஒரு தீய ஆயுதம். விசுவாசியினுடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிற சாத்தானுடைய ஒரு கிரியை இந்த பயம். அதோடு மாத்திரமல்ல, இந்த பயம் எப்பவுமே தனியா வராது. அது எப்போதுமே கவலை, கலக்கம், திகில், கேள்வி என்பது போன்ற தன்னுடைய தங்கச்சியும் கூட கூட்டிட்டு தான் எப்பவுமே இந்த பயம் என்ன செய்யும். அது எப்பவுமே தனியா வராது. அதனாலதான் ஆபிரகாம் பாருங்க,
கேட்டா நீர் எனக்கு என்ன தருவி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கு. ஏன்னா அந்த பயம் வந்த உடனே அடுத்தது கூடவே என்ன வந்துருது, கலக்கம், குழப்பம், கேள்வி, சந்தேகம் எல்லாமே வந்தது. நீர் எனக்கு என்ன தருவி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நீ சொல்லி இவ்வளவு நாள் ஆச்சு எனக்கு இன்னும் குழந்தை இல்லைன்ற மாதிரி. இந்த பயம் எப்பவுமே தனியா வராது. பயம் வியாதியை உண்டாக்கும், பயம் சரீரத்தை பலவீனப்படுத்தும், பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உடைத்து அதனுடைய உறுதியை பயம் என்ன செஞ்சிருன்னா குலைச்சு போட்டுரும். எவ்வளவு தைரியமான ஆளா இருந்தாலும் இந்த பயம் அவனோட உள்ளத்தை உடைச்சு அவனோட உறுதியை குலைச்சு. ஒரு விதமான மன வியாதியினால புத்தியவே பேதரிக்க செய்யறோம் பயம்ங்கிற ஒரு காரியம். எங்க ஹோம்ல ஒரு 59-60 வயசு இருக்கிற ஒரு பேஷண்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க ஸ்கூல்ல ஹெட் மிஸ்ட்ரஸா இருந்து ரிட்டையர் ஆன பிஆர்எஸ் வாங்கின ஒருத்தர். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் அவங்கள தாக்கினதுனால இன்னைக்கு வரைக்கும் அவங்க மனநல பாதிக்கப்பட்ட ஒரு ஆளா. 2 நாள் நல்லா இருப்பாங்க, அடுத்து பார்த்தா அவங்க வேற மாதிரி மாறிடுவாங்க. நைட் ஆனால் பயந்துட்டு அலறி கத்துவாங்க, என்ன செய்வாங்க, என்னை காப்பாத்துங்க. இந்த பயம் அது கண்டினியூஸான ஃபியர் ஒருத்தனை பைத்தியமாவே என்ன செஞ்சிட முடியும், மாத்திருங்க. முடிவில் இந்த பயம் ஒரு மனுஷனோட ஆயுளவே என்ன செஞ்சிரும்னா குறைச்சிடும். இன்னைக்கு எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் பயம் இருக்கு. வாங்கின கடனை கட்டி முடிப்போமா அப்படிங்கிற பயம், வேலைக்கு போன தன்னுடைய கணவர், வழியில போன தன்னுடைய பிள்ளைகள் பத்திரமா வீடு வந்து சேருவாங்களா அப்படிங்கிற பயம், இந்த சின்ன வியாதி ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருமோ அப்படிங்கிற பயம், என்னோட இந்த பெண் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற பயம், இந்த வேலை போயிடுச்சே இனி நாம அடுத்து என்ன செய்வோம் அப்படிங்கிற பயம், நம்மளோட வாலிப பிள்ளைங்க கெட்டு போகாம நல்ல முறையில வளர்ந்து வந்துருவாங்களா அப்படிங்கிற பயம், நம்ம வாழ்க்கையில நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில இந்த கர்த்தர் நம்மளை தேடி வந்தார், சந்தோஷம், அவரை நாம ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோம், சபைக்கு வரோம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய இனத்தவர்கள், நம்முடைய ஜாதியை சார்ந்தவர்கள் இவங்களாம் நம்மளை ஒத்துப்பாங்களா, நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற பயம். என்னோட வீட்டுக்காரங்க தான் பொறுப்பு இல்லாம நடந்து வீணா போனார், என்னோட பிள்ளைகளும் அதே மாதிரி ஒருவேளை பொறுப்பில்லாதவங்களாக வளர்ந்து வாழ்ந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம். எங்க நம்மளோட வயசான காலத்துல நாம நம்மளோட பிள்ளைங்களுக்கு பாரமா மாறி போயிருவோமோ அப்படிங்கிற பயம். இப்படி பயம் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் என்ன செய்யுது. அதான் நகைச்சுவையா ஒரு கதையை சாம் ஜபதுரை எனக்கு சொல்லுவார். ஒரு எலி ஒரு சமயம் ஒரு துறவி கிட்ட ஓடி வந்துச்சான். ஐயோ நான் என்ன செய்வேன், எத்தனை காலம் தான் இந்த பூனைக்காக பயந்து இப்படி நான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிரும் போல இருக்கு, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு அந்த எலி துறவியை பார்த்து கேட்டுச்சான். சரி, துறவி தண்ணியை தெளிச்சு ஜூம் பண்ற காலையில அந்த பூனையா மாத்தி அனுப்பிச்சு விட்டார். அது போயிடுச்சு சந்தோஷம். ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் அதே பூனை ஓடி வந்துச்சான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பூனையா நீங்க மாத்தினீங்க, என்ன பூனையா மாத்தினு இந்த நாய் என்ன ஓயாம துரத்திட்டு வந்துட்டு இருக்கு, இந்த நாய்க்கு பயந்து நான் ஓட வேண்டியதா இருக்கு, நான் என்னதான் பண்றது. துறவி மறுபடியும் தண்ணி தெரிஞ்சு ஜூம் பண்றதுனால இப்போ நீ புலியா மாறிடு அப்படின்னு சொல்லி மாத்திட்டார். நாய் புலியா மாறிடுச்சு. புலியா மாதிரி காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வேட்டைக்காரங்க என்ன செய்யறாங்க, விரட்டி என்ன செய்யறாங்க, அம்பையும் வீணையும் எடுத்துக்கிட்டு துரத்தி ஓடி வராங்கன்னு மறுபடியும் தலைதறிக்கு இந்த புலி துறவியை நோக்கி ஓடி தபா திவான் மறந்த பார்த்தோம்னே தான் எலியா புலியா மாத்தினு எலிதா தன்னை நோக்கி ஓடி வருது அப்படிங்கிறது தெரியாம துறவி புலிய பார்த்து தலைதறிக்கு என்ன செஞ்சாரான் ஓடி போன. இப்படி யாருக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பயம் யாரையும் விடுறதில்லை, அரசனையும் விடுறதில்லை, ஆண்டியும் விடுறதில்லை. பக்தனாகி யோபு அவர் நல்லாவே இருக்கும் போதே அவரை ஒரு பயம் என்ன செஞ்சிருச்சு, அவரையும் தெரியாம ஒரு பயம் அவரை ஆண்டு கொண்டிருந்தது. என் பிள்ளைகள் மறித்து விடுவார்களோங்கிற பயம், என்னுடைய ஆடு மாடுகள் சொத்துக்கள் எல்லாம் செத்து போயிருமோ காணாம போயிருமோ அப்படிங்கிற பயம், என்னுடைய இனத்தவர்கள் நண்பர்கள் எல்லாராலும் நான் கைவிடப்பட்டவனா மாறி போயிருவனோ அப்படிங்கிற ஒரு பயம் நல்லா இருக்கும் போதே யோபுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் நீங்க யோபு 3ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படின்னா இப்படி எல்லாம் அந்த ஆள் பயந்துருக்கான். கூரையோட இடிச்சு விழுந்து பிள்ளைகள் அத்தனை பேர் மல்லாக்கப்பட்டு சாகிறத அப்படியே படுத்து யோசிச்சிருக்காங்க. இந்த கட்டணத்தை அமர்ந்து விழுந்துச்சா என்ன செய்யறது அப்படின்னு அப்படியே படுத்து யோசிச்சு எல்லாரும் என்னை விட்டு போய் தான் நடத்துறவங்க அப்படின்னா எப்படி இருக்கும். தான் பயந்தது அவனுக்கு பயம் எல்லாம் எப்படி பார்த்தாலும் இந்த பயம் ஒரு கொடிய தீய சக்தி. அந்த பயத்தை நாம மேற்கொண்டே சாத்தான் நம்மளை சோர்ந்து போக பண்ணிடுறாங்க. ஒருவேளை இந்த வருஷமும் நமக்கு ஒண்ணும் நடக்காதா எல்லா வருஷம் மாதிரி,
இந்த மாசமும் ஒண்ணும் நடக்காதா? இனியும் நம்ம வீடு கட்ட மாட்டோமா? இனியும் இடம் வாங்க மாட்டோமா? இனியும் பழைக்க மாட்டோமா? இனியும் உட்பட மாட்டோமா? இது எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நம்ம ஏதோ அறிக்கையா செலுத்தி அதுவும் கடைசியில காணாம இல்லாம போயிருமா அப்படிங்கிற நம்மளே அறியாத ஒரு பயம். இந்த பயத்தை நாம மேற்கொள்ளணும். அதற்கு தான் இன்னைக்கு காலையில் கர்த்தர் நம்மோடு கூட போயிருக்கு. இந்த பயத்தை நாம் எப்படி சரி செய்யறது, இந்த பயத்தை நாம் எப்படி சமாதானமா மாத்திக்கிறது அப்படின்னு கேட்டா, நாம நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமாதானத்தை முழுசுமா அறிஞ்சுக்கிட்டோம்னா, நாம யார சார்ந்திருக்கிறோம் அப்படிங்கறத முழுசுமா அறிஞ்சுட்டோம்னா இந்த பயம் நம்மளை விட்டு காணாம போயிடும். ஆபிரகாம் பயந்து இருந்த போது கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி, உன் கூட இருக்கிற நான் உனக்கு என்னவா இருக்கிறேன், நீ யார சார்ந்து இருக்கிற அப்படிங்கறத ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன போது, தெரிவித்த போது ஆபிரகாமுக்கு இருந்த பயம் அதோடு காணாம போயிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya, சத்தமா ஹalleluya. தேவனுடைய சமாதானத்தை நாம முழுசுமா அறிஞ்சுக்கிட்டு சார்ந்துட்டோம்னா எப்படிப்பட்ட கொடிய பயத்தில் நாம எளிமையா என்ன செஞ்சிடலாம், தாண்டிடலாம். மரண இருளினுடைய பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட. ஆமென் சொல்றேன். ஹalleluya, சத்தமா ஹalleluya. அப்படி தான் நம்பி வெளியே வந்த தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் தனக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் அறிந்து கொண்ட போது தன்னுடைய பயத்திலிருந்து அவர் வெளியில வந்ததை தான் இந்த Genesis 15:1 நம்ம பார்க்கணும். ஆபிரகாம் ஒரு போரை முடிச்சு வெளியில வந்து அந்த தேவையில்லாம தான் ஒரு வம்புக்குள்ள போனதுனால, ஒருவேளை அந்த ராஜாக்கள் நமக்கு விரோதமா எந்த நேரத்திலையும் வந்து தாக்குதல் நடத்தி விடுவாங்களோ அப்படின்னு பயந்து உட்கார்ந்திருந்த போது குறுக்கிட்ட கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். எப்போதெல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை குறுக்கிடுகிறதோ அப்போதெல்லாம் அங்கிருந்து துவங்குகிற ஒரு புதிய புரட்சிகரமான ஆரம்பம். இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சத்தம் குறுக்கிட்டு, ஆபிரகாமே நீ பயப்படாதே என்று பேசு. பயம் ஒரு கொடிய பலம். பயம் சத்துருக்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு பயன்படுத்துகிற ஒரு கொடிய ஆயுதம். பயம் நம்மை பைத்தியமாக்குகிற ஒரு சாத்தானுடைய ஒரு தீய வல்லமை. இந்த பயத்தை நம்ம மேற்கொள்ளணும். ஆபிரகாம் தன்னை அழைத்த, தான் நம்பி வந்த தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் தனக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டதை, இந்த அவனுக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அதே வார்த்தையை தான் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அந்த முதல் வசனத்தை பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத. ஆபிரகாமே, கர்த்தர் சொல்ல பயப்படாத. சத்தமா சொல்ல பயப்படாத. Fear not, பயப்படாத. ஹalleluya. கடனோ வியாதியோ தேவையோ பிரச்சனையோ என்னவா வேணா இருக்கட்டும், சத்தமா சொல்ல பயப்படாத. ஹalleluya. பயப்படாதே என்கிற வார்த்தை முதலாக நம்முடைய வேதத்திலே இடம் பெற்ற இடம் இதுதான். இங்கதான் முதல்ல fear not, பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை முதல் பைபிள்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற இடம் இதுதான். அதுவே கடைசி தடவையா இல்லாம போனதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேங்கிறவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை முதல் தடவை வந்த இடம் இதுதான். பட் thank God இதுவே கடைசி இடமா மாறி போகாம, ஒரு பக்தன் சொன்னா பைபிள்ல 365 தடவை நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று இருக்கிறதா. ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னு எடுத்துட்டா ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத. அந்த கடனை பார்த்து பயப்படாத, அந்த வியாதியை பார்த்து பயப்படாத, அந்த தேவையை பார்த்து பயப்படாத, இந்த சத்துருவை பார்த்து பயப்படாத, அந்த பிசாசுடைய கிரியைகளை பார்த்து பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி நம்மை அழைத்து நடத்தி கொண்டே வருகிறார். ஹalleluya. ஆபிரகாமே நீ பயப்படாத. Fear not. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமே உன்னை சுற்றிலும் சூழ்நிலைகள் மிகவும் மோசமானதாக இருந்தாலும் நீ பயப்படாத, எல்லாம் என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. அதுதான் அர்த்தம். ஏன்னா இன்னும் ஆபிரகாமுக்கு எதுவுமே சரியா மாறிடுது. அந்த இடத்துல இன்னும் அந்த மேற்கு பகுதியில் ராஜாக்கள் இனிமேல் நாங்க வரமாட்டோம், ஆபிரகாம் உனக்கு விரோதமா நாங்க வரமாட்டோம்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போயிடல. ஆபிரகாமுக்கு மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள், சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைச்சல. ஆபிரகாம் பார்த்து ஆபிரகாமே நீ fear not, ஆபிரகாம் fear not அப்படின்னா அவர் சொல்றாரு, உன்னை சுத்திலும் சூழ்நிலைகள் அத்தனையே மிகவும் மோசமானதாக இருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன், நீ பயப்படாத, எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல, எல்லா சிச்சுவேஷனும்
அண்டர் கண்ட்ரோல், என்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் சமாதானம் என்பது பிரச்சனைகளே இல்லாத ஒரு சூழ்நிலை அல்ல. சமாதானம் என்பது புயல் போன்ற பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பேர் அமைதி, அதுக்கு பேர் தான் சமாதானம். ஆபிரகாமே பயப்படாத, உன்னை சுத்தி சூழ்நிலை அத்தனை மோசமா இருந்தாலும் நான் சொல்றேன் நீ பயப்படாத, எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, எல்லாம் என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதனால தான் சொல்றேன் சமாதானம் என்பது பிரச்சனைகளே இல்லாத ஒரு சூழ்நிலை அல்ல. பிரச்சனைகள் புயல் போன்ற இருக்கிற போதிலும் ஒரு பேர் அமைதி இருக்குது பாருங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதுதான் சமாதானம். சமாதானம் என்பது பாடுகளே இல்லாத ஒரு சூழ்நிலை அல்ல, மாறாக சமாதானம் என்பது பாடுகளுக்கு மத்தியிலும் பரமனின் மார்பிலை சாய்ந்து அமைதியை தூங்கிறதுக்கு பேர் தான் சமாதானம். சமாதானம் என்று சொல்லும்போது நமக்கு போராட்டங்களே இல்லாமல் இல்லை, போராட்டங்களே இல்லை என்பது போன்ற ஒரு சூழ்நிலை அல்ல, மாறாக சமாதானம் என்பது மிகப்பெரிய போராட்டகரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தேவனுடைய சமூகத்திலே வந்து நின்று போற்றி துதிப்போமே தேவ தேவனே பாடுறதுக்கு பேர் தான் சமாதானமான சூழ்நிலை. சமாதானம் என்பது வாழ்க்கையில எல்லாமே சுமூகமாக மாறி போன ஒரு நிலைமை அல்ல. சமாதானம் என்பது எல்லாமே தாறுமாறாக இருக்கிற நேரத்திலும் ஆமென் அல்லேலூயா சொல்லி கையை தட்டி கர்த்தரை பாடி சந்தோஷமா கெண்டிக்கிறதுக்கு பேர் தான் சமாதானம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் அத்தனையும் ஒருவேளை சரியா ஆகாம இருக்கலாம், ஆனாலும் நான் உனக்கு சொல்றேன் பயப்படாத, எல்லாம் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு, எல்லாம் என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கு. ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொன்ன போது நான் சொன்ன மாதிரி அவரை சூழ்ந்திருந்த சூழ்நிலைகளானது எதுவுமே மாறி போய் இருக்கல, எதுவுமே மாறி போய் இருக்கல. ஆனாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவுல குறிப்பிட்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாத, எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நானும் உன் கூடவே தான் இருக்கிறேன். ஹalleluya. இன்னைக்கு காலையில அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நமக்கும் இதே வார்த்தையை தான் கர்த்தர் சொல்றார், பயப்படாத பயப்படாத பயப்படாத. சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை சுத்தியும் அப்படி தாறுமாறா இருந்தாலும், பிரச்சனைகளா இருந்தாலும், புயல் இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன் நீ பயப்படாத, நீ பயப்படாத, எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நானும் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொன்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆமென் சொல்லி சந்தோஷமா பயப்படாத, fear not, பயப்படாத, எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நானும் உன்னோடு கூட தான் இருக்கேன். ஹalleluya ஹalleluya. ஆபிரகாமுக்கு நீ யாரை நம்பி வெளியில வந்திருக்கிற அப்படிங்கறத புரிய வச்சா பாருங்க, நான் உன்னோட தான் இருக்கிறேன், பயப்படாத அப்படின்னு சொல்லி எல்லா புக்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை மாத்திரமல்ல உனக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்குடா, நீ ஏன் பயப்படுற அப்படிங்கறதுதான் அந்த முதலாவது வசனத்துல அவர் சொல்றார். நீ ஏன் பயப்படுற, நான் உன்னோட தான் இருக்கிறேன், உன்னை சுத்தி உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு, ஒன்னும் செய்திட முடியாது, எனக்கு தெரியாம உனக்கு உன்னோட தலையில இருக்கிற ஒரு முடிய கூட சத்துருக்களால் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது, எனக்கு தெரியாம ஒரு சின்ன காயினை கூட உன்னோட வாழ்க்கையில உனக்கு விரோதமான சத்துருக்களால நகர்த்த முடியாது, தைரியமா இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என்னோட மிகப்பெரிய பாதுகாப்பு உன்னை சுத்திலே இருக்குது. தன்னை அறிந்து கொண்டு தன்னை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற தன்னுடைய பக்தனாகிய ஆபிரகாமுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்ததோடு மாத்திரமல்லாமல் இரவும் பகலும் தன்னுடைய பக்தனுக்கும் அவனுக்கு அவர் அருளின ஆசீர்வாதங்களுக்கும் அந்த தேவனே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வேலியாகவும் என்ன செய்யறாரு, அதான் நம்ம அதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய். நீ ஏன் பயப்பட வேண்டாம் நான் உனக்கு சொல்றேன்னா, நான் உன்னை சுத்தி ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்துக்கு மேல வச்சிருக்கேன், நீ பயப்படாத, இந்த சூழ்நிலை எல்லாம் உன்னை சுத்தி இப்படி ட்ராஜடியா இருந்தாலும், எஃபெக்டிவா ஃபோர்ஸா உன்னை தாக்கி அழிக்கக்கூடிய அளவு வேகத்துல இருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன், இதுக்கு மத்தியிலும் ஒரு சமாதானத்தை உன் மேல நான் வச்சிருக்கேன். சமாதானம்ங்கிறது எல்லாமே சரியா போனதுக்கு அப்புறம் வருகிற ஒரு சமாதானம் என்பது சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு விரோதமா இருக்கும் போதும் சர்வவல்லவருடைய மார்பை சாய்ந்து நீ நிம்மதியா சமாதானமா இருக்கிற பாரு, அதுதான் சமாதானம். அந்த சமாதானத்தை நான் உனக்கு வச்சிருக்கேன். அந்த சமாதானத்தை மாத்திரமல்ல ஒரு பெரிய பாதுகாப்பு என்ன செஞ்சிருக்கேன், உன்னை சுத்தி நான் வச்சிருக்கேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, உன்னையும் உனக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் சுத்தி வளைச்சு நானே உனக்கு பாதுகாப்பா இருந்து பாதுகாத்து வேலி அடைச்சு காத்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால நான் உனக்கு சொல்றேன் நீ பயப்படாத.
ஹalleluya. 34வது சங்கீதத்துடைய 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் அவரை பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விடுவிக்கிறார்கள். 91வது சங்கீதம், உன்னதமானுடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கேடகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லு. 27வது சங்கீதம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்கள், என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடரை விடுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய அரணும் கேடகமும் பலனும் கோட்டையும், உங்களுடைய சத்துருக்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு காலையில உங்களுக்கான தேவனுடைய செய்தி. அவர் உங்களுடைய அரணும், உங்களுடைய பலனும், உங்களுடைய கோட்டையும், உங்களுடைய துர்கமும், உங்களுடைய சத்துருக்களுக்கு மத்தியிலே உங்களுடைய மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் உங்களோடு கூட உங்களை சுற்றிலும் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? கர்த்தர் என்னை சுற்றிலும் எனக்கு அரணா பலனா கோட்டையா, என் சத்துருக்களுக்கு விரோதமா மிகப்பெரிய பாதுகாப்பா என்னை சுத்திலே என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மாத்திரம் அவங்க மாத்திரம் உங்க அதிகார விரலை நீட்டி உங்க சத்துருவை பார்த்து சொல்லுங்க, ஹே, உன்னால எனக்கு குறி வைக்க முடியுமே தவிர உன்னால என்னை தாக்க முடியாது. உன்னால என்னை குறி வைக்க முடியும், ஆனா உன்னால என்னை தாக்க முடியாது. உன்னால என் குடும்பத்துக்கு குறி வைக்க முடியும், என் பிள்ளைகளுக்கு குறி வைக்க முடியும், என் கணவருக்கு குறி வைக்க முடியும், என் மனைவிக்கு குறி வைக்க முடியும், என் சபைக்கு குறி வைக்க முடியும், என் தரிசனத்துக்கு திட்டத்துக்கு குறி வைக்க முடியும், என் ஊழியத்துக்கு குறி வைக்க முடியும். ஆனா உன்னால ஒரு காலமும் என்னை தாக்க முடியாது. ஏன்னா அரணும் பலனும் கோட்டையும் சத்துருக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் இருக்கிற என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு விரோதமா உன்னால குழிய வெட்ட முடியும், குழிய வெட்டிட்டு நான் அதுல விழுந்துட மாட்டேனா அப்படின்னு ஆசையா உன்னால பார்க்க மாத்திரம் தான் முடியுமே தவிர, ஆனா நான் விழுகிறத உன்னால நான் நின்னு ஜெயிக்கிறத பார்த்து உனக்கு வயிற்றெரிச்சல் வேணா வருமே ஒழிய, நான் அதுல விழுந்து போகிறத பார்த்து நீ சந்தோஷப்படலான்னு ஒரு காலத்துல நினைச்சிடாத. ஏன்னா என்னை சுத்திலையும் அரணா பலனா கோட்டையா பாதுகாப்பா என் சத்துருக்களுக்கு மத்தியில என்னை பாதுகாக்கிறவரா நான் ஆராதிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். சத்தமா ஹalleluya. See, நாம எதையுமே ஜெயமா முடிச்சிட கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு விரோதமான சத்துருக்களுடைய எண்ணம். ஆனா என்ன பண்றது, அவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதபடிக்கு நாம ஆராதிக்கிறவர் நமக்கு அரணாக நம்மளை சுத்தி இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. சத்ருபா என்ன பண்றது, உனக்கு நான் நல்லா கூடாது, நான் ஊழியம் பண்ணக்கூடாது, நான் ஜெயிக்க கூடாது, நான் வாழக்கூடாது, வாங்கக்கூடாது, நான் உருவாக கூடாதுங்கிறதா உனக்கு என்ன. ஆனா என்ன பண்றது, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு அரணாக என்னை சுற்றிலும் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறபடினாலே மனிதர்கள் எனக்கு விரோதமாக என்ன செய்வார்கள் அச்சப்படுத்தவே அவசியம் எனக்கு இல்லைங்கிறவங்க மாத்திரம் சத்தமா ராமேஸ்வரன். நாம ஆராதிக்கிறவர் நம்முடைய ஆபத்து காலத்திலே நம்முடைய அனுகூலமான துணையாக நம்மோடு கூட இருக்கிறார். யாராவது நம்புறீங்களா? ஆமென். யாராவது நம்புறீங்களா? ஹalleluya. நாம ஆராதிக்கிறவர் நம்மளை சுற்றிலும் ஒரு பெரிய மதிலாக வேலியாக எப்போது நம்மளை சுற்றிலும் இருப்பார். ஆகவே ஒட்டுமொத்த நரகத்துடைய கூட்டமும் நமக்கு விரோதமா எழுப்பி நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து நம்ம வளர்ச்சியை நிறுத்தலாம்னு நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்மை சுற்றிலும் நமக்கு பாதுகாப்பாக, நமக்கு அரணாக பலனாக கோட்டையாக சத்துருக்களுக்கு மத்தியிலே நம்மை பாதுகாக்கிறவராக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாமோ எத்தனை பார்வம் எழுதினாலும் மோசையாகி என்ன உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை ஏசபேல் எழுதினாலும் எலியாவாகி என்ன உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை பேர் எழுதினாலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய யோனாவாகிய என்ன உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை பேர் சத்தமாவே சொல்லுங்க. ஹalleluya. சத்தமா ஹalleluya. பயப்படாதே. ஆபிரகாம் fear not Abraham, fear not. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு சுத்தி சூழ்நிலை ஒருவேளை சரியில்லாம இருந்தாலும் நான் சொல்ற கேளு, நீ பயப்படாத. எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எனக்கு தெரியாம ஒருத்த நாளையும் உன் மேல கை வைக்க முடியாது. எனக்கு தெரியாம ஒரு சின்ன தூசி கூட உன் மேல, உன் வீட்டு மேல, நான் உனக்கு தந்த ஆசீர்வாதங்கள் மேல, உனக்கு நான் தந்த கனவுகள் மேல, உனக்கு நான் தந்த தரிசனங்கள் மேல, திட்டங்கள் மேல, உன் மேல நான் வச்சிருக்கிற அழைப்பு மேல எனக்கு தெரியாம ஒருத்தரும் கை வச்சிட முடியாது. நான் உனக்கு சொல்றேன், நீ பயப்படாத. நான் உனக்கு அரணா பலனா கோட்டையா துருகமா உன்னுடைய சத்துருக்களுக்கு
செய்ய முடியாது. இன்னைக்கு காலையில அவங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அவருடைய ஊழியத்தை செய்யற ஊழியக்காரன நான் சொல்ல நினைக்கிறேன் என்னன்னா, உங்களுக்கு விரோதமா எவன் என்ன செய்துகிட்டு இருந்தாலும் நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுக்கு போய் பாய வச்சு கம்மனு படுத்துங்க. ஏன்னா அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே உண்மையாய் நம்புகிற உங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுத்து காத்துக் கொள்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறபடினாலே உங்களுக்கு விரோதமா உங்களுடைய சத்துருக்கள் எந்தெந்த குழிகளை வெட்டி வச்சிருக்காங்கிறதையும் யார் அந்த குழியை வெட்டி வச்சிருக்காங்கிறதையும் உங்களுக்கு காட்டுகிறதோடு மாத்திரமல்லாம அவன் வெட்டின குழியில அவனே விடுபடிக்கு நீங்க பார்க்கும்படி செய்து ஒரு கண்ணியில் நீங்க சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்களை பத்திரமா தூக்கி கொண்டு போய் உங்க ஆண்டவர் உங்களை வாழ வச்சு அழகு பார்ப்பார் அப்படிங்கிறதுதான் உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. சத்தமா ஹல்லேலூயா. முற்பிதாவாகிய ஆபிரகாம் என்பவர் தேவனாகிய கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஜாதி, தான் சார்ந்திருந்த பிராந்தியம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்த ஒரு மனுஷன். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, ஒரு 2-3 தடவை சொல்லுவாங்க. கர்த்தரை நம்பி, கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். தன்னுடைய குடும்பத்தோடைய சொத்து, தன்னுடைய பூர்வீகம், தன்னுடைய சொந்த ஊரு, எல்லாத்தையும் எதை நம்பி வந்தார்? கர்த்தரை சொல்லி கர்த்தரை நம்பி, கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தரை நம்பி, கர்த்தரோட வார்த்தை அழுத்தி சத்தமா கர்த்தரை நம்பி, கர்த்தரோட வார்த்தையை நம்பி, கர்த்தரை நம்பி, கர்த்தரோட கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் விட்டவர் தான் நம்முடைய முற்பிதாவாகிய கர்த்தரை ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக. ஆனா இப்ப வரைக்கும் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தினுடைய ஒரு துளி கூட அவரோட கையில இல்லை. இப்ப வரைக்கும் ஒரு துளி கூட இல்லை. அப்படின்னா எல்லாமே வார்த்தையா வாக்குத்தத்தமா மாத்திரமே இருக்கிற ஒழிய எதுவுமே இன்னும் ஆபிரகாமோட கையில வடிவமா வந்து சேரல. ஆனாலும் இந்த ஆபிரகாம் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை பின்பற்றத நிறுத்தவே இல்லை. எத்தனை பேர் சொல்றாங்க? கர்த்தரை நம்பி, கர்த்தரை நம்பி, கர்த்தரை நம்பி, நல்ல சத்தம், கர்த்தரை நம்பி, கர்த்தரை நம்பி, உட வார்த்தையை நம்பி, கர்த்தரை நம்பி, உட வார்த்தையை நம்பி, கர்த்தரை நம்பி, உட வார்த்தையை நம்பி. ஹல்லேலூயா. இப்ப வரைக்கும் இன்னும் ஒண்ணு கூட கைக்கு வந்து சேரல. ஒரு ஓரத்தை கூட ஆபிரகாம் பார்க்கல. ஆனாலும் இன்னும் வாக்குத்தத்தமா வார்த்தையா மாத்திரமா இருக்கே ஒழிய அதுக்கு இன்னும் வடிவமா இன்னும் வாழ்க்கைக்குள்ள வந்து சேரல. ஆனாலும் ஆபிரகாம் கர்த்தரை ஃபாலோ பண்றத நிறுத்தவே இல்லை. He is following God on a promise. ஆண்டவருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் நம்பி இப்ப வரைக்கும் போய்கிட்டே இருக்கார். நமக்கு அந்த சரித்திரத்தை முழுசுமா தெரிஞ்சவங்களுக்கு நமக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும். ஆனா ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டு இருந்த ஆபிரகாமுக்கு அது எதுவுமே தெரியாது. ஆனாலும் கர்த்தரை நம்பி, கர்த்தரோட வாக்குத்தத்தத்தை நம்பி, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு புரியுதா? வாக்குத்தத்தத்தை நம்பி ஆபிரகாம் ஆண்டவரை பின்தொடர்ந்து போய்கிட்டே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே அவர்கிட்ட வெறும் வாக்குத்தத்தம் தான் இருக்குதே ஒழிய அந்த வாக்குத்தத்தோட வடிவத்தை அவர் இன்னும் தன்னோட வாழ்க்கையில முழுசுமா பார்க்கல. ஆனாலும் கர்த்தரை ஃபாலோ பண்றத ஆபிரகாம் நிறுத்தவே இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு இந்த மாசம் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தமும் அப்படிப்பட்ட ஒண்ணுதான். 13வது சங்கீதத்தோட 6வது வசனம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா அவரை பாடி. தாவீதோட அறிக்கை, தாவீதோட விசுவாச அறிக்கை, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை. இன்னும் பிரச்சனை மாறல. ஆனா தாவீது சொல்றாரு, இன்னும் கொஞ்ச தூரத்துல என்னோட எல்லா பிரச்சனைகளுமே என்னை விட்டு போகும்படிக்கு நான் ஆராதிக்கிறேன் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினவர். வனாந்தரத்திலே ஆடுகளின் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்த என்ன தீர்க்கதரிசி நான் வர வரைக்கும் உட்காராதபடிக்கு, நான் வந்ததுக்கு அப்புறம் என் மேல தைல தூக்கி ஊத்தி என் சத்துருக்கள் பார்க்க, என் பகைஞர்கள் பார்க்க என்னை அபிஷேகம் பண்ணின என்னோட தேவனாகிய கர்த்தர். கூட பிறந்தவங்க எல்லாம் என்னோட ஆடு மேய்க்கிறவனை பார்த்த போது என்னை ராஜாவாக பார்த்த என்னுடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய அபிஷேகம், அவருடைய அழைப்பு என் மேல இருக்கிறபடினால இன்னும் எனக்கு நல்லது நடந்தல, இன்னும் எனக்கு நன்மைகள் கிடைச்சல, இன்னும் சத்துருக்கள் அடங்கிடல, இன்னும் சவுல் என்னை விட்டு போயல, இன்னும் நான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறல, இன்னும் நான் பெரிய பதவிக்கு உயர்வுக்கு வந்து சேரல. ஆனா எனக்கு தெரியும் என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர் இன்னும் கொஞ்ச தூரத்துல மகத்துவம் பூத்த ஒரு வெற்றி பூத்த வாழ்க்கையை வாழ வைப்பார். எனக்கு இந்த தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆரம்பிக்கும் போது ஒரு 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 தன் மேல ஒரு பரிதாபமான ஒரு ஃபிகர் வர மாதிரி ஸ்டார்ட் பண்ற தாவீது, என்னை ஏன் கைவிட்டீங்க, எந்த மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு ஆள் மாதிரி நமக்கு அதை வாசிக்கும் போது நாமளும் அப்படியே நாமளும் உடனே சேர்ந்து எந்த மட்டும் என்ன கைவிட்டுருவீர் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஃபிகர் அப்படி ஸ்டார்ட் பண்ணா திடீர் டக்குன்னு பாப்பப்பாய் மேல வந்த தாவீது சொல்றேன், என்ன பார்த்து பரிதாபப்படுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒருவேளை நீங்க பாக்குறதுக்கு நான் வாக்குத்தத்தத்தினுடைய வெடிப்பினுடைய அடியில வாழாத மாதிரி தெரியல, ஆனா என்னை பார்த்து பரிதாபப்படாத, வேணா என்னை பார்த்து பொறாமப்பட்டுக்கோ. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் என்னோட தேவனாகிய கர்த்தர் அவர் எனக்கு சொன்னபடியே என்னை வாழ வைத்தா. எத்தனை பேர் உங்க பக்கத்துல பார்க்கிறேன், என்ன பார்த்து பரிதாபப்படுற வேலையெல்லாம் வச்சுக்காத. பக்கத்துல பார்த்து என்ன பார்த்து பரிதாபப்படுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எனக்கு இன்னும் வீடு இல்லையே, எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே, எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையே, எனக்கு இன்னும் காதல் இல்லையே, எனக்கு இன்னும் நகை இல்லையே, எனக்கு இன்னும் பட்டுப்படம் இல்லையே, எனக்கு இன்னும் இடம் இல்லையே, என்ன பார்த்து பரிதாபப்படுற வேலையில என்ன செய்யாத, வச்சுக்காத. வேணா என்ன பார்த்து பொறாமப்படி, ஏன்னா எனக்கு வாக்கு பண்ணது உண்மை உள்ளவா இருக்க அப்படின்னா நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கேன்னு சொன்னேன். என்னை சுற்றி என்னோட இருக்கிறபடினால என்ன பார்த்து பரிதாபப்படாத, வேணா பொறாமப்பட்டுக்கோ. பக்கத்துல பார்த்து சொல்லி என்ன பார்த்து பரிதாபப்படாத, வேணா பொறாமப்பட்டுக்கோ. இப்பவும் அவரோட வார்த்தையும் அவரையும் நம்பி அவருக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கிற என்ன இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என்னோட ஆண்டவர் பெரிய மகத்துவம் வாழ்க்கையை வாழ வச்சு அழகு பார்க்க அவர் தயாரா இருக்கிறார். நான் வாழ போற அந்த வாழ்க்கையை நீ பார்த்தீங்கன்னா உன்னால தாங்க முடியாது. அதனாலதான் உனக்கு சொல்றேன், என்ன பார்த்து பரிதாபப்படுறவங்க வச்சுக்கான, வேணா என்ன பார்த்து பொறாமப்படு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துல முன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத இந்த பூமியில எந்த ஜாதிகளும் எந்த ஜனங்களும் வாழாத, இதுவரைக்கும் யாருடைய இதயத்திலும் தோணாத, இதுவரைக்கும் எந்த கண்ணும் பார்க்காத, இதுவரைக்கும் எந்த மூளையும் சிந்திக்காத ஒரு வெற்றி பூத்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்றதை நீ பார்ப்ப. அதனால வேணா பொறாமப்படுத்த பரிதாபப்படுற வேலையை வச்சுக்க. சத்தமா ஹalleluya. நீ சர்ச்சுக்கு போய் உனக்கு என்ன ஆச்சுன்னு உங்க புருஷன் சொன்னா என்ன பார்த்து பரிதாபப்படுறதெல்லாம் நிப்பாட்டிக்க. இன்னும் கொஞ்சம் தூரத்துல நீ பாரு, நீயே வாயடிச்சு போற மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து சொல்லுங்க, முக்கியமா சர்ச்சில் உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து பரிதாபப்படுற, என்ன வாரம் இந்த அக்கா இதே சிலைத்த கடிக்கிறது, என்ன பார்த்து பரிதாபப்படுற நல்லா வச்சுக்காத. கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய ஜவுளி கடையில நீ என்ன செய்ய போற, என் பேர்ல நீ ஜவுளி கடலை பார்க்க போற என் பேர்ல நீ. ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு சூழ்நிலைகள்லாம் உன்னை சுத்தி இப்படி இருக்குதே, உனக்கு ஒரு பயமா இல்லையா, உனக்கு ஒரு பதக்கமா இல்லையா, உனக்கு ஒரு குழப்பமா இல்லையா? இல்ல எனக்கு ஒரு பயம் இல்லை, எனக்கு ஒரு பதக்கம் இல்லை, எனக்கு ஒரு குழப்பம் இல்லை, சமாதானம் எல்லாம் சரியா போனதுக்கு அப்புறம் இல்ல, எல்லாமே சரியில்லாம இருக்கும் போதும் என்னை அழைத்தவர் என்னை பார்த்து நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம், உனக்கு நம்பிக்கையும் குருகமும் அடைக்கலம் பெறணுமா, ஒரு சத்துக்களுக்கு மத்தியில் உன்னை பாதுகாக்கணுமா, உன்னோட இருக்கிற எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு அவர் சொல்லி இருக்கும் போது நான் ஏன் பயப்படணும்? நிச்சயமாவே நான் வாழ்ந்துதான். பக்கத்துல பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு என்னோட டயட் சொல்லுங்க, வாழாம சாக மாட்டேன், நான் வாழாம என்ன செய்ய மாட்டேன், சத்தமா சொன்ன வாழாம சாக மாட்டேன், நான் வாழாம என்ன செய்ய மாட்டேன், சாக மாட்டேன். ஹalleluya. இயேசுவா கொக்கானா நம்மள நிச்சயமா வாழ வைப்பார். ஹalleluya. சத்தமா ஹalleluya. நான் சொல்றது நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சபைங்கிறது ஏன் சந்தோஷமான ஒரு இடமா இருக்கிறது இல்லை தெரியுமா? சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள் ஒரு மாதிரி மங்கள சாலேஸ்வரம் அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னே, என்ன பாடுறா, என்ன பேசுறா, என்ன எதுக்கு ஆமேன் எதுக்காக தெரிஞ்ச முன்னாடி ஒரு தட்டுறா, எதுக்கு நாம தட்டி வைப்போம், பாதகத்தை எதுக்கெடுத்தாலும் தட்டுவா, அவன் என்ன சொல்றான்னு கேட்க முடியல, அதுக்குள்ள தட்டிப்படுறா அப்படின்னு பின்னாடி வரைக்கும் என்னமோ அவன் தட்டி தொலைச்சுட்டா நாம தட்டினா நம்ம ஆகி சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க, எதுக்கு நாமளும் தட்டி வைப்போம் அப்படின்னு நிறைய பேருக்கு சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள் ஒரு மாதிரி சாலேஸ்வரம் அந்த மாதிரி புறந்த மாதிரி ஏன் மங்களா தெரியுமா? ஏன்னா அவங்க தேவனை 100% முழுசுமா நம்புறது இல்லை. அதனாலதான் ஒரு வாரம் சர்ச்சுக்கு வந்தா 7 வாரம் சர்ச்சுக்கு வராம காணாம ஓடி போயிடுறாங்க. கர்த்தரையும் அவரோட வார்த்தையை நம்பி 100% நம்புறதுக்கு அவங்க தயாரா இல்லை. 100% அவங்க நம்பி 100% அவங்க கர்த்தரை ஃபாலோ பண்றவங்களா இல்லாததுனாலதான் அவங்கள தொடர்ந்தும் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியறதில்லை. அப்படியே வந்தாலும் இங்க வந்து சந்தோஷமா இருக்க முடியறதில்லை. ஏன்னா வாக்குத்தத்தம் வார்த்தையா மாத்திரம் தான் இருக்கு, இன்னும் வடிவமா இல்லைன்னு இதுவே வடிவம் இல்லாம ஆகி அப்படியே ஸ்டாண்ட் போட்டு உட்கார்ந்து. ஆனா வாக்குத்தத்தம் ஒருவேளை வடிவமா இல்லாம இருந்தாலும் வாக்கு பண்ணினவர் நான் நம்பி வந்திருக்கிறது வார்த்தை அல்ல, அந்த வார்த்தையை எனக்கு அனுப்பின வார்த்தைகளின் தேவனாகிய கர்த்தரை நான் நம்பி வந்திருக்கிறேன். அவர் கொஞ்சம் லேட் ஆகலாம், கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனா நான் வாழாம விட மாட்டேன், வீட்டை கட்டாம விட மாட்டேன், இடத்த வாங்காம விட மாட்டேன், காரை வாங்க கொஞ்சம் லேட் ஆகலாம்.
வாழ்க்கையில வாழாம 2 மடங்கு வல்லமை 2 மடங்கு அபிஷேகம் எலிசா எனக்கு சொல்லியிருந்தா என்ன குழியிலே போட்டாங்க, என் மேல விழுக்க போனா உயிரோட எழுந்துச்சு எனக்கு சொன்னபடி அப்படிதான் நான் வாழ்றேன். அவரை முழுசுமா நம்ப முடியாத ஆட்களால தான் சபை அவங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது. ஆராதனை இன்னும் சரியே இல்லை, பாட்டு மேட்சே ஆக மாட்டேங்குது, எதுவுமே சரியில்லை, பிரசங்கம் சரியில்லை, சர்ச்சை சரியில்லை, பக்கத்துல உட்கார்ந்துருக்கலாம் சரியில்லை, எல்லாருமே சரியில்லை. நீங்க கரெக்டா இருக்கீங்க, ஸ்தோத்திரம், ஆமே. எல்லாமே சரியில்லை, ஆனா நீங்க கரெக்டா இருக்கீங்க, ஆமே, கர்த்தருக்கு நன்றி. அப்படி அந்த மாதிரி ஒரு மாதிரி பிளர்ரா ஒண்ணுமே சரியில்லையா அந்த சர்ச்சில் அப்படி பண்றாங்க, இந்த சர்ச்சில் கர்த்தரையும் அவரோட வார்த்தையை 100% உன்னால நம்ப முடியும்னா உனக்கு எப்போதுமே ஒரு ஒரு சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், ஒரு உன்னோட புத்திக்கெல்லாம் மேலான சமாதானம்னா உன் புத்தி என்ன சொல்லுதுன்னா புயல் வந்துகிட்டு இருக்கு, அலை வந்துகிட்டு இருக்கானா அதுக்கு மேலான ஒரு சமாதானம், அதுக்கு மத்தியில் நடந்து வர பாருங்க, ஏன்டா இந்த புயலை பார்க்கறேன்னு சொல்ற எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உள்ள இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கு. அப்படி 100% ஆண்டரை ஃபாலோ பண்ணி பின்னாடி வர முடியாத ஆட்களுக்கு ஒரு இளம் ஊழியனாக நான் சொல்ல விரும்புவது, தயவு செய்து உங்க பைபிளை யாருக்காவது கொடுத்துட்டு சர்ச்சுக்கு போறத நிப்பாட்டி. ஒருவேளை 60 வயசு ஊழியக்காரனா இருந்தா ஒருவேளை உங்களுக்கு எஞ்சி கூப்பாடு போடலாம். ஒரு இளம் ஊழியனாக நான் சொல்ல விரும்புவது, உங்களால் உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை 100% நம்ப முடியலன்னா, அவர் உங்களுக்கு தந்த வார்த்தையை வாக்குத்தத்தத்தை உங்க சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் 100% உங்களால் நம்பி சார்ந்து பின்தொடர்ந்து வர முடியலன்னா, உங்க பைபிளை யாருக்காவது கொடுத்துட்டு தயவு செய்து சபைக்கு போறதை நிப்பாட்டிடுங்க. ஏன்னா இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட உங்களால தேவனுடைய நாம தூஷிக்கப்படவே ஒழிய ஒரு நாள் நீங்க கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியா மாறிட முடியாதாகவே தயவு செய்து சபைக்கு போறதை நிப்பாட்டிட்டு பேசாம இருங்க. ஆனா யாரெல்லாம் எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலையும் எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் என் கோட்டை, என்னுடைய பலனும், என்னுடைய நம்பிக்கையும், என் சத்துருக்களுக்கு மத்தியிலே எனக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார் சொன்னவர் சொன்னபடியே சொன்னவர் சொன்ன கர்த்தரை நம்பி ஒரு வார்த்தை நம்பி எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியால நான் அவரை விட்டு நடக்க போவதில்லை, தள்ளி நிற்க போவதில்லை, அவரோடு கூட பயணிக்க போறேன். பயம் வந்தாலும் ஆபிரகாம் நான் தொடர்ந்து அவர்கிட்ட தான் கொஸ்டின் கேட்டானே ஒழிய, பயம் வந்த உடனே அவன் அவர்கிட்ட தான் எனக்கு என்ன செய்தின்னு கேட்டானே ஒழிய, பயம் வந்த உடனே ஆண்டவர் விட்டுட்டு ஓடி போய் மேற்கத்திய ராஜாவோடு கூட அவன் சரண்டர் ஆகல, தொடர்ந்து ஆண்டவர் தான் ஃபாலோ பண்ணான், தொடர்ந்து ஆண்டவர் தான் பின்பற்றினான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, ஏய் fear not Abraham, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சூழ்நிலை அத்தனை உனக்கு விரோதமாக இருந்தாலும் உனக்கு வாக்கு பண்ணி உன்னை தனி ஒருவனாக இருந்த உன்னை அழைத்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கொஞ்ச தூரத்துல பாரு, உன்னால் வெளியில வந்து இந்த வானத்தை நட்சத்திரங்கள் என்ன முடியுமா என்ன, மணலை உன்னால என்ன முடியுமா என்ன, ஓ கடற்கரை மணலத்தனையாக உன்னோட சந்ததி, நீ என்கிட்ட ஒரே ஒரு பிள்ளையை கேட்டுக்கிட்டு ஒப்பாரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற, ஆனா நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தராகிய நான் உனக்கு சொல்றேன். வானத்து நட்சத்திரத்தை என்ன முடியுமா என்ன, நீ ஒரு வீட்டை கேட்கிற, ஒரு நாள் கேட்கிற, ஒரு இடத்தை கேட்கிற, வெளியில வந்து பார், உனக்கு தடை செய்யாதே, உன் கைகளை நீளமாக்கி உன் எல்லைகளை விரிவுபடுத்து, நான் உன்னோடு கூட என்று நினைத்தன பெருங்க தேவனாகிய கர்த்தர் இந்த கால வழியில் நோக்கி பார்த்து ஹalleluya. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்யும் தகப்பன் அவர், சொன்னதை செய்யும் தகப்பன் அவர், நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி
ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திட தகப்பன் அவர். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவே இறுதி வரை. நம்புவே இறுதி வரை. நம்புவே இறுதி வரை. தைரியமா இந்த காலை வெள்ளாட சமூகத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு காரியத்துல தைரியம் பண்ணலாம். ஆண்டவர் இன்னைக்கு அவரே பயப்படாது. ஆண்டவரே என்னை சுத்தியும் சூழ்நிலை சரியே இல்லையே. எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உன்னை சுத்தி நான் வேலி அடைச்சிருக்கிறேன். உனக்கு நான் தந்தைகளை சுற்றிலும் நான் வேலி அடைச்சிருக்கேன். அந்த பிள்ளை, அந்த தரிசனம், அந்த கனவு, அந்த திட்டம் எல்லாம் என்னோட கண்ட்ரோல், என்னோட பாதுகாப்பினுடைய வேலைக்குள்ளதான் இருக்கு. எனக்கு தெரியாம உனக்கு ஒண்ணு நடந்துட முடியும். நீ வனாந்திரத்துல நிக்கிற ஆகாரம் இருந்தா உன்னை பார்த்து சொல்ற, நீ பயப்படாத. உன் பிள்ளையோட சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஏசேக்கு சித்தனான தோல்வியில சந்தித்துக் கொண்டே இருக்கிற இயேசு ஒருவேளை ஈசாக்க போல நீ இருந்தேனா, நீ பயப்படாத. நான் உன் தகப்பனுடைய தேவன். நான் உனக்கு சொல்றேன், நான் உனக்கு சொன்னபடி உனக்கு கட்டளையிட்டு உன்னை ஆசீர்வதித்து நான் வாழ வைப்பேன். என்னோட வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட நிலைமை என்னன்னு தெரியாம தவிச்சு போய் நின்றுட்டு இருக்கிற ரூத்தை பார்த்து போவாஸ் சொல், நீ பயப்படாத. உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். அந்த போவாஸை விட பெரியவர் ஒருவர் இந்த காலை வேளையில அவரை சந்திக்க வந்திருக்கிற பிள்ளைகளாகிய உங்க பக்கத்துல நின்று உங்களை பார்த்து, நீ பயப்படாத, நீ பயப்படாத. உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். 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 அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறது நினைச்சு செத்து போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு சாரி பார்த்து விதவையை பார்த்து தீர்க்கதரிசியாக எலியா சொன்னாரு, நீ பயப்படாத. உன் வறுமை, உன் பஞ்சம் அத்தனை முடிவு வரணும். இன்னைக்கு அது முடிவு வரணும். எதிரிகளோட படைகளை கண்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கிற வேலைக்காரனை பார்த்து எலிசா சொன்னார், பயப்படாத. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் அதிகம் அதிகம். அழுது போராடி செவித்து கொடுத்த தானியேலுக்கு உத்தரவு வந்தபோது சொன்னது, தானியேலே, நீ பயப்படாத. உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உனக்கான மறுமொழியை அளித்திருக்கிறார். என் மகளோட வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்ச அந்த ஆலய தலைவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. இன்னைக்கு காலையில உங்களுக்கு எனக்கும் நிறைய ஆண்டவர் பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசம் உள்ளவளா இரு. இப்பவும் எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நம்பு. இப்பவும் என்னோட கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்குன்னு நம்பு. எனக்கு தெரியாம உனக்கு ஆபராமே பயப்படாத. நீ பயப்படாத, நீ பயப்படாத. நீ தனி ஆளு நினைச்சுக்காத. நீ தனி ஆளு. உனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்ல, உன்னை யாரும் கேட்கறதுக்கு இல்ல, உனக்கு யாரும் ஆறுதல் படுத்துறதுக்கு இல்லைன்னு நினைச்சிடாத. ஆபிரகாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு கோட்டையா, துர்கமா, பலனா, அடைக்கலமா, உன் சத்துருக்களுக்கு மத்தியில உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நீ மறந்துடாத. பயப்படாதே. கடற்கரை மணலத்தனையான ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்துட்டு உன் வம்சத்துல யாரும் பார்க்காத வாழாத வாழ்க்கை உன்னை தேடி வந்துட்டு உயர்வு உன்னை தேடி வந்துட்டு சரித்திரத்தில் ஒரு பெரிய பேர் உன்னை தேடி வந்துட்டு உனக்கு பின்னாடி வந்த ஆயிரமான சாமிகள் கொண்டாடுகிற ஒரு பேர் ஒரு புகழ் உன்னை தேடி வந்துட்டு ஒருவேளை இன்னைக்கு நீ பார்க்கறதுக்கு அற்பமா ஒரு சின்ன குடிசையில இருக்கிற மாதிரி இருக்கலாம். பயப்படாத, 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 பயப்படாத. உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உனக்கு ஆளும் கோட்டையெல்லாம் நான்
தர மாட்டார்னு நம்புறவங்க மாத்திரம் சத்தமா ஊனாமே சொல்லி அவரை வாழ வைக்கிறவர், அவரை வாழ வைக்கிறவர், அவரை வாழ வைக்கிறவர். ஹalleluya. அவரை தொடர்ந்து சமூகமுடைய காருண்யமுடைய பிரசன்னம் எங்களோடு கூட எங்களை தாங்கி நடத்தட்டும். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் துருகமும் நம்பிக்கையும் உன்னோடு கூட இருக்கிறவருமாய் இருக்கிறேன் என்று சொன்னபடிய வார்த்தையை நம்பி நாங்கள் இந்த புதிய மாதத்தை, இந்த புதிய வருடத்தை நாங்கள் ஆரம்பித்து தொடர்ந்து பயணிக்கிறோம். முடிவிலே எங்களுடைய சாட்சி ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தை புலம்பலா இருக்க போவதில்லை. எங்களுடைய சாட்சி கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்பதுதான் எங்களுடைய சாட்சியாக இருக்க போவதற்காக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சமூகமுடைய ஆளுகை எங்களோடு கூட எங்களை தாங்கி நடத்துவதாக இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே என் உலகமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹalleluya. சத்தமா ஹalleluya.